இவ்வளோ நாள் குடும்பம், சகோதரர்களோடு இருந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன மன கஷ்டத்தோடு கூட பிறந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக ஒரு புரிந்துணர்வோடு எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்பாவோட ஒரு சில பேர் கருத்து வேறுபாடாக இருந்திருப்பாங்க. இப்போ அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைங்க செய்வாங்க. அப்பாவும் பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லா முடிவும் ரொம்ப தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல சிறப்பான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எல்லாமும் முன்னாடி இருந்து தைரியமாக பேசக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். எல்லா வகையான முயற்சியும் வெற்றி அடையும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லா வகையான முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுபோல் குரு 9ஆம் பார்வையாக துலா ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொல்லுவாங்க, எனக்குலாம் என்னப்பா அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம்லாம் எனக்கு இல்லையே அப்படின்வாங்க. இப்போ அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரமாக மாறிடுச்சு இது. இந்த பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு ஒரு கௌரவம் இந்த சொசைட்டியில் கிடைக்குதுன்றது இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையான கௌரவம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த சொசைட்டியில் கிடைக்குதுன்றது இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையான கௌரவம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும்ல, குழந்தை பிறக்கல, அதில் தடையாக இருந்தது. இப்போ ஒரு சில பேர் மாத்திரை மருந்து இல்லாமல் பிறக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும். ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட் வகையில் போயிட்டு அதற்காக முயற்சி பண்ணுறவங்க அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணலாம். இப்போ அதற்கெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் என்பது இருக்குது. இல்லை எங்களுக்கு அதுவும் கிடைக்கல, எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடாப்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணால் கூட அது கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இந்த கருத்து முரண்பாடாக இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ பேசி ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன கருத்து முரண்பு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோம், எங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சில பேர் 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் இப்போ சிறப்பாக அதற்கான அனுகூலமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதேமாதிரி எல்லா வகையான கொடுப்பனை இருக்குன்றது சொல்லுவோம் இல்லையா, எனக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக அமையணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். பூர்வீகத்தில் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிஸ்னஸில் கூட்டுத்தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்லலாம் துலா ராசிக்கு. இதுக்கு பரிகாரமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் விநாயகருக்கு ஒரு விளக்கு, முருகருக்கு 2 விளக்கு போட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. தொடர்ந்து 9 வாரம் பண்ணுங்கள். ஒரு சிறப்பான ஒரு அனுகிரகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு.